Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா தாளடி நெற்பயிர்களை இலுப்பை புழு மற்றும் சுருட்டுப்பூச்சிகள் தாக்கி 2000 ஏக்கர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பூதலூர், கள்ளப்பெரம்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 5000 ஏக்கரில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நெற்பயிர்களை தற்போது இலை குருத்து பூச்சி மற்றும் சுருட்டுப்பூச்சிகள் உள்ளிட்ட நோய்கள் தாக்கி உள்ளதாகவும் இதனால் பயிர்களின் மகசூல் குறையும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே திமுக அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. செந்தாள் நோய் செந்தாள் நோய், இலை கருகள் நோய் வந்துருக்கு, குருத்துப்பூச்சி வந்துருக்கு. அதனால் சம்பா பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு. தாளடியையும் அதிகமாக தண்ணி மழை பெஞ்சதுனால தண்ணி தேங்கினால நோய் வந்து பயிர் சேதமடைஞ்சிருக்கு. அரசு நிவாரணம் ஏதாவது செஞ்சால் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி டாஸ்மாக் கடை ஊழியர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி வட்டம் பூண்டி பகுதியில் உள்ள கடை எண் 1105 டாஸ்மாக் கடையில் பணியாற்றி வரும் சக்திவேல் என்பவர் பணியை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்றபோது தும்பூர் ஏரி உடைந்ததில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்த சக்திவேலின் உடல் திங்கட்கிழமைதான் மீட்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் ஆதி கனமழை எச்சரிக்கை விடுத்த பின்னரும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்காதது ஏன்? பேரிடர் காலங்களில் கூட டாஸ்மாக் வருமானம் தான் முக்கியமா என ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி எழுப்பும் மக்கள் திராவிட மாடல் அரசுக்கு யார் உயிர் மீதும் அக்கறை இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். வட தமிழக உள்பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் செவ்வாய்க்கிழமை 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் பட்டினப்பாக்கம் கடற்கரை குப்பை கிடங்காக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பென்சில் புயல் காரணமாக மாநகராட்சியில் தேங்கிய குப்பைகள் கூவம் வழியாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவிந்துள்ளது. இந்த குப்பை கழிவுகளால் கடற்கரை அழகை ரசிக்க வரும் ஏராளமான பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திறனற்ற திராவிட மாடல் அரசின் சிங்கார சென்னை திட்டம் இதுதானா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் செயலற்ற சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கையும் கண்டித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் ஊத்தங்கரை பகுதி தனி தீவாக மாறியது. ஊத்தங்கரை காமராஜ் நகர் பகுதி, அண்ணா நகர் பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் ஊத்தங்கரை பரசனேரி முழுமையாக நிரம்பியதில் சேலம் திருப்பத்தூர் சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் வெளியேறி வருகிறது. மேலும் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதேபோல் முனியப்பன் கோயில் அருகே உள்ள மேம்பாலத்தின் மீது 2 அடிக்கு மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல கிராமங்களின் சாலைகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் தனி தீவாக மாறிப்போன ஊத்தங்கரையில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அத்தியாவசிய பணிக்காக வெளியே செல்ல முடியாமல் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை கிண்டி மருத்துவமனையை தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நோயாளியின் உறவினர்கள் மருத்துவருடன் வாக்குவாதம் செய்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. இங்கு சிகிச்சையில் இருந்த வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த மூதாட்டிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடன் இருந்த மருமகள்கள் மருத்துவர்கள் இல்லாததால் அடுத்த வார்டில் இருந்த மருத்துவரை அழைத்த போது அந்த மருத்துவர் இங்கு வரக்கூடாது என்று கூறி அனுப்பிவிட்டு தாமதமாக வந்துள்ளார். அதற்குள் மூதாட்டி உயிரிழந்து விட்டதால் ஆத்திரமடைந்த மகன்கள் மற்றும் பேரன்கள் மருத்துவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கண்ணாடி கதவை உடைத்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த உதவி ஆய்வாளரின் முகத்திலும் குத்தினர். உரிய சிகிச்சை அளிக்காத மருத்துவர்கள் மீது ஸ்டாலின் அரசும் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.